Hi friends, நம்ம இன்னைக்கு IATF16949 2016 அதில் class 6 அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி class 4 and class 5 அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு class 6 தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு 6.1 action to be address risk and opportunities. ஓகே, இதில் வந்துட்டு மொத்தமாக 3 சப் கிளாஸ் இருக்குது. அது என்னென்னா 6.1.2.1, 6.1.2.2, 6.1.2.3 அப்படின்ட்டு 3 சப் கிளாஸ் இருக்குது. ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு 6.1.2.1 ரிஸ்க் அனலைசஸ். இதில் வந்துட்டு 2 செக் பாயிண்ட் இருக்குது. அந்த 2 செக் பாயிண்ட் என்னென்னட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் வந்துட்டு ஆர்கனைசேஷன் குறைந்தபட்ச ரிஸ்க் அனலைசஸை ஏதாவது சேர்த்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அதாவது எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ப்ராடக்டோட ரீகாலு, ப்ராடக்ட் ஆடிட்டு, அப்புறம் ஃபீல்ட் ரிட்டன், ரிப்பேரு, கம்ப்ளைண்ட்ஸ், ஸ்க்ராப்பு, ரீஒர்க்கு இதெல்லாம் வந்துட்டு லெசன் லேர்னில் ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது அந்த ஆர்கனைசேஷனோட லெசன் லேர்னில் இந்த சொன்னோம் இல்லையா, ரீகாலு, ரிப்பேரு, ரீஒர்க்கு, ஸ்க்ராப்பு இதெல்லாம் வந்துட்டு அந்த லெசன் லேர்னில் வந்துட்டு ஆட் ஆயிருக்கா அப்படின்னு இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. செகண்ட் பாயிண்டில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ரிஸ்க் அனலைசிஸோட ரிசல்ட்டுக்கு எவிடன்ஸாக வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷன் டாக்குமெண்டரி இன்ஃபர்மேஷனாக எதாவது ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காங்களா, அதாவது எடுத்து வச்சுருக்காங்களா டாக்குமெண்டரி இன்ஃபர்மேஷனாக இந்த ஃபீல்ட் ரிட்டனு, ரிப்பேரு, ரீஒர்க்கு இதுக்கெல்லாம் பேக்கப்பு, அதாவது எவிடன்ஸ் எதாவது எடுத்து வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு இந்த செகண்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது வந்துட்டு 6.1.2.2 ப்ரிவென்டிவ் ஆக்ஷன், அதாவது தடுப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு நான் கன்ஃபர்மிட்டி நடக்குது அப்படின்னா, அதாவது ஒரு என்சி நடக்குது அப்படின்னா அந்த என்சி வந்துட்டு எப்படி தடுக்கணும், அந்த என்சி தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் ப்ரொசீஜர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த 6.1.2.2ல் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் அப்படின்ற இதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வந்துட்டு மொத்தமாக ஒரு 9 செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 9 செக் பாயிண்ட்ஸு என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கன்ஃபர்மிட்டி நடக்காமல் தடுக்கிறதுக்கு பொட்டன்ஷியல் காசஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆக்ஷனை வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து டிட்டர்மின் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் பார்ப்பாங்க. செகண்ட் பாயிண்டில் அதிகமான சிவியரிட்டி இருக்க பொட்டன்ஷியல் இஷ்யூஸை கரெக்டான ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதிகமான சிவியரிட்டி இருக்க பொட்டன்ஷியல் இஷ்யூஸ், அதாவது பொட்டன்ஷியல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு கரெக்டான ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் தான் அந்த ஆர்கனைசேஷன் வந்து எடுத்திருக்காங்களா அப்படின்ட்டு இந்த செகண்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. தேர்ட் பாயிண்டில் வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஆர்கனைசேஷனோட ரிஸ்க் இருக்கு இல்லையா, அதோட நெகட்டிவ் எஃபெக்டிவ்னஸோட இம்பேக்டை குறைக்கிறதுக்கு அந்த ஆர்கனைசேஷன் ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இந்த தேர்ட் பாயிண்டில் பார்ப்பாங்க. ஃபோர்த் பாயிண்டில் வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, பொட்டன்ஷியல் நான் கன்ஃபர்மிட்டி, அதாவது என்சிஸையும் அதுக்கான காசஸையும் வந்து டிட்டர்மின் பண்ணுறதுக்கு அந்த ஆர்கனைசேஷன் ஏதோ ஒரு ப்ராசஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது என்சி நடக்குது அப்படின்னா அந்த என்சிக்கான காசஸை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராசஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இந்த ஃபோர்த் பாயிண்டில் பார்ப்பாங்க. ஃபிஃப்த் பாயிண்டில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, அந்த நான் கன்ஃபர்மிட்டிஸ் வந்து திரும்ப நடக்காமல் இருக்கிறதுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய அவசியத்தை அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு எவாலுவேட் பண்ணி அந்த ப்ராசஸை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது இப்போ ஒரு நான் கன்ஃபர்மிட்டி நடக்குது, ஒரு என்சி நடக்குது அப்படின்னா அந்த என்சி வந்து திரும்ப நடக்காமல் இருக்கிறதுக்கான அவசியத்தையும், அப்புறம் அந்த என்சி வந்து திரும்ப நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ராசஸை வந்துட்டு எவாலுவேட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இந்த ஃபிஃப்த் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. சிக்ஸ்த் பாயிண்டில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, தேவையான ஆக்ஷன் வந்துட்டு டிட்டர்மின் பண்ணுறதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஆர்கனைசேஷன் ஏதாவது ஒரு ப்ராசஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இந்த சிக்ஸ்த் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. செவன்த் பாயிண்டில் வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, எடுத்திருக்க ஆக்ஷனுக்கு இருக்க வேண்டிய டாக்குமெண்டரி இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இந்த செவன்த் பாயிண்டில் பார்ப்பாங்க. எயித்து பாயிண்டில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, எடுத்திருக்கிற ப்ரிவென்டிவ் ஆக்ஷனுக்கோட எஃபெக்டிவ்னஸை வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கு அந்த ஆர்கனைசேஷன் ஏதாவது ஒரு ப்ராசஸை வந்துட்டு வச்சுருக்காங்களா, எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு இந்த எயித்து பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. நைன்த்து பாயிண்டில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, சிமிலரான ப்ராசஸில் திரும்ப இப்போ ஒரு நான் கன்ஃபர்மிட்டி நடக்குதுன்னா அந்த நான் கன்ஃபர்மிட்டி சிமிலரான ப்ராசஸ் இல்லைனா ப்ராடக்ட்டில் வந்துட்டு திரும்ப நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த லெசன் லேர்ன், அதை நம்ம ஒரு சொல்யூஷன் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வந்துட்டு அந்த லெசன் லேர்னில் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களா, அது சிமிலரான ப்ராடக்ட்லேயும் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இந்த நைன்த்து செக் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது வந்துட்டு 6.1.2.3. இது வந்துட்டு கண்டிஜென்சி பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஜென்சி பிளான்றது வந்துட்டு தற்செயலாக நடக்கிற ஒரு பிளான்.
தற்செயலாக இப்போ ஏதாவது ஒரு தடங்கள் நடக்குது அப்படின்னா அந்த தடங்களை வந்துட்டு எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த 6.1.2.3 கண்டிஜென்சி பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் வந்துட்டு மொத்தமாக ஒரு 8 செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 8 செக் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இருக்கிற ஆர்கனைசேஷன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரிஸ்க் அண்டு ப்ரொடக்ஷன் அவுட்புட்டுக்கு தேவையான முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட்ஸு மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணுறதுக்கான ஏதாவது ப்ராசஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்துட்டு எவல்யூவேட் பண்ணி அதை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. செகண்ட் பாயிண்டில் வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் கண்டிஜென்சி பிளானை வந்துட்டு எப்படி வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கஸ்டமரோட ரிஸ்க் அண்ட் இம்பேக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இம்பேக்ட்ஸை வச்சுட்டு எப்படி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த கண்டிஜென்சி பிளானை அப்படின்ட்டு இந்த செகண்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. தேர்ட் பாயிண்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸை ஃபெயிலியர் ஆனால் அப்புறம் எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர்ஸ் சப்ளைஸ் இருப்பாங்களே அவங்ககிட்ட இருந்து வர வேண்டிய ப்ராசஸ் ப்ராடக்ட் சர்வீஸ் இதெல்லாம் தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா, அப்புறம் தொடர்ச்சியாக ஏதாவது வந்துட்டு நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா, அப்புறம் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா, யூஸ் பண்ணும்போது ஏதாவது தடங்கள் வந்துச்சுனாலும், அப்புறம் லேபர் ஷார்ட்டேஜ் இல்லைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுனாலும், இதனால் எது நடந்தாலும் கஸ்டமருக்கு தர வேண்டிய ப்ராடக்ட் இல்லைனா ப்ராசஸ் இல்லைனா சர்வீஸ் இதில் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் எப்படி தரப்போகிறோம் அப்படின்ட்டு அந்த கண்டிஜென்சி பிளானை வச்சு பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இந்த தேர்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஃபோர்த்து பாயிண்டில் வந்துட்டு அதாவது இந்த தேர்ட் பாயிண்டில் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா கஸ்டமருக்கு நம்ம ஒரு பிளான் தந்திருப்போம், அந்த பிளான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாது, இல்லைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகியிருக்கும், பில்டிங் வந்துட்டு எதாவது டேமேஜ் ஆகிருக்கும், இல்லைனா மிஷின் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ இந்த இதனால் இல்லைனா நேச்சுரல் டிசாஸ்டர் இப்போ லாஸ்ட் டைம் இந்த சென்னையில் வந்துட்டு 2015 வந்துட்டு ஃப்ளட் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி டைமில் கூட கஸ்டமருக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தர வேண்டிய கன்சர்ன் இல்லைனா அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் வந்துட்டு ப்ராசஸாக இருந்தாலும் ப்ராடக்டாக இருந்தாலும் இல்லை சர்வீஸாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா, அதுக்கு எதாவது தடங்கள் வந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதுக்கு எதாவது பிளான் வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு இந்த தேர்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஃபோர்த் பாயிண்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனோட கண்டிஜென்சி பிளானில் ஒரு சப்ளிமெண்டலாக வந்துட்டு எதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கஸ்டமரோட ஆப்ரேஷன்ஸோட பாதிக்கிற எந்த ஒரு சுச்சுவேஷனையும் அப்புறம் டைம் பீரியடுக்கும் கஸ்டமருக்கும் அப்புறம் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் சப்ளையர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் தர ப்ராசஸ் வந்துட்டு இந்த கண்டிஜென்சி பிளானில் ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இந்த ஃபோர்த் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஃபிஃப்த்து பாயிண்டில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனோட கண்டிஜென்சி பிளானின் எஃபெக்டிவ்னஸை அப்பப்போ டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுறாங்களா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பிளான் வச்சுருக்காங்களா அப்படின்னு இந்த ஃபிஃப்த்து பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. சிக்ஸ்த்து பாயிண்டில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனோட இயர்லி ஒன்ஸு அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு இயர்லி ஒன்ஸு டாப் மேனேஜ்மெண்ட் அண்டு மல்டி டிசிப்ளினரி டீம் சேஃப்டி டீம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ட்டு அவங்கள வச்சுட்டு இயர்லி ஒன்ஸ் ஆகுது அந்த கண்டிஜென்சி பிளானை வந்துட்டு ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இந்த சிக்ஸ்த்து பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. செவன்த்து பாயிண்டில் வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா கண்டிஜென்சி பிளானை ஆர்கனைசேஷனோட டாக்குமெண்ட் பண்ணுதா, அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் வந்து அப்ரூவல் பண்ண பர்சன் வச்சுருக்காங்களா, அந்த கண்டிஜென்சி பிளானில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆத்தரைஸ் பர்சன் வந்து வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு அந்த பர்சன் யார் அப்படின்ட்டு அந்த கண்டிஜென்சி பிளானில் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் அந்த டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷனாக வந்துட்டு எடுத்து வச்சுருக்காங்களா அந்த கண்டிஜென்சி பிளானை, பிஃபோராக எப்படி இருந்துச்சு ஆஃப்டராக இப்போ என்ன பண்ணியிருக்கோம் என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அதை வந்துட்டு அந்த எவிடன்ஸோட டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷனாக வந்துட்டு எடுத்து வச்சுருக்காங்களா அப்படின்னு இந்த செவன்த் பாயிண்டில் வந்து பார்ப்பாங்க. எயித்து பாயிண்டில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா எந்தெந்த பாயிண்ட்டுக்கெலாம் வந்துட்டு கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டை வந்துட்டு மீட் பண்ணுதா அப்படின்ட்டு என்ஷூர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படின்னு பார்த்தா ப்ரொடக்ஷனை வந்துட்டு ஸ்டாப் அதை அந்த கண்டிஜென்சி பிளானில் சொல்லியிருக்க மாதிரி ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணாலும் இல்லை மீண்டும் ப்ரொடக்ஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் இல்லைனா ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஷட்டவுன் ப்ராசஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணி ஷட்டவுன் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா அந்த ப்ராடக்ட் வந்துட்டு கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டை தான் வந்துட்டு மீட் பண்ணுதா அப்படின்னு அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு அந்த கண்டிஜென்சி பிளான் மூலயமா என்ஷூர் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இந்த எயித்து பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது வந்துட்டு 6.2 குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பிளானிங் டு அச்சீவ் தெம். அதாவது என்ன அப்படின்னா குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸை வந்துட்டு அச்சீவ் பண்ண பிளான் பண்ணுவது அப்படின்னு அர்த்தம்.
அந்த குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு எப்படிலாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அதாவது 6.2.2.1 இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பிளானிங் டு அச்சீவ் தம் சப்ளிமெண்டல், அதாவது துணையாக அப்படி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு வந்துட்டு சப்ளிமெண்டலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு 2 செக் பாயிண்ட் வந்து தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டை மீட் செய்கிறதுக்கு குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷனோட ஃபுல்லாக கண்டினியூஸ் ப்ராசஸோட ஆக்ஷனையும் அப்புறம் லெவலையும் டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதை வந்துட்டு அந்த டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷன் ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு இந்த டாப் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு என்ஷூர் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. செகண்ட் பாயிண்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் சப்ளைஸ் பற்றி அந்த ஆர்கனைசேஷன் வந்து ரிவ்யூவில் முடிவு எடுக்கும்போது அதோட ஆனுவல் குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸோட ரீவேலிடேஷன் ப்ராசஸ் டார்கெட்ஸை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்களா, அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த ஆர்கனைசேஷன் வந்து கன்சிடர் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு இந்த செகண்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்ப்போம். சின்ன ஒரு ஓவர்வியூ தான். நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்துட்டு கிளாஸ் 6ன்றது வந்துட்டு பிளானிங். ஓகே, இதில் வந்துட்டு நம்ம பார்த்தது 6.1 அண்டு 6.2 அப்படின்ட்டு 2 சப் கிளாஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சப் கிளாஸ் என்ன அப்படின்னா, ரிஸ்க் அண்ட் அனலைசிஸ். ரிஸ்க்கை வந்துட்டு எப்படி வந்துட்டு அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த ரிஸ்க்கை வந்துட்டு அனலைஸ் பண்ணும்போது என்னென்னலாம் ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டிஜென்சி பிளானில் இப்போ ஒரு டிசாஸ்டர் நடக்குது, இல்லைனா நம்ம கஸ்டமருக்கு வந்துட்டு கரெக்டான டைமில் வந்துட்டு சப்ளை பண்ண முடியல அப்படின்னா அவங்க ப்ராசஸ் வந்து தடங்கலாகாமல் நம்ம என்னென்னலாம் ப்ராசஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம், அதை எப்படிலாம் நம்ம ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இந்த கண்டிஜென்சி பிளானில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்த்தது வந்து 6.2 குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பிளானிங் டு அச்சீவ் தம். அந்த குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸை வந்துட்டு நம்ம எப்படிலாம் வந்துட்டு அச்சீவ் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த செகண்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்த்துருப்போம். 6.2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு கிளாஸ் 7 சப்போர்ட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் வீடியோவுக்கும் பார்க்குறதுக்கு முதல்ல கிளாஸ் 4 அண்ட் கிளாஸ் 5 அப்படின்னா என்னன்ட்டு நான் தனியாக ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அதில் என்னென்ன செக் பாயிண்ட்ஸ் வந்துட்டு செக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.